நான் உங்கள் விஎம் சோல் 15 ஜாப் யூனிவர்ஸ் அந்த சேனல்லேருந்து பேச போகிறேன். நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், என்னோடய ஜாப்பை பற்றி ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரி இப்போ வந்து நான் முதல் வேலைக்கு போகிறதுக்கு முதல் வேலைக்கு போனதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நான் வேலைக்கு போகும்போது சரி ரைட், என்னோடய வேலைகள் அதை பற்றி அப்புறம் கொஞ்சம் பேசினாலும், முதல்ல வந்து என்னோடய அப்பா அம்மா யார் அப்படின்றத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து எங்கள் அப்பா பேர் வந்து சித்தார்த்தனோட மையன் நான். சித்தார்த்தன் வெள்ளையம்மாள், எங்கள் அம்மா பேர் வெள்ளையம்மாள். சரிங்களா? இப்போ வந்து இவங்க 2 பேர் யார் அப்படின்னு அவங்க கதையை சொன்னாவே நான் யாருன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு புரியும். நான் ஏன் இப்படி வேலை பார்க்க போகணும் எதுக்கு அப்படின்ற சிச்சுவேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து சித்தார்த்தனோட கதையை ஷார்ட்டாக சொல்லிடுவோம், அடுத்து வெள்ளையம்மாவோட கதையை ஷார்ட்டாக சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து சித்தார்த்தன் யார். இந்த சித்தார்த்தன் அப்படின்னு பார்க்கும்போது, சித்தார்த்தன் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு ஊரில், அதாவது நாங்கள் இருக்க இடத்துலேருந்து சிதம்பரம், ஒரிஜினல் ரியாலிட்டி பேரே சொல்லிடலாம், சிதம்பரத்தில் பிறக்கிறாரு. சரிங்களா? சிதம்பரம் தான் அவரோட ஊர். சிதம்பரத்தில் பிறக்கிறாரு. அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, கேஸ்ட் ப்ராப்ளம். அவர் அப்பா வந்து சாமி கும்பிட மாட்டார், இவர் வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லுவார். இதுக்காக ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு விநாயகர் சதுர்த்தி அப்போ இவங்க அப்பா சாமி கும்பிடாமல் தீக்கா கட்சிக்காரர். இவங்க அப்பா தீக்கா கட்சியில் இருந்தோடனே இவருக்கு வந்து அது வந்து எகென்ஸ்ட்டு. எப்போதுமே அப்பாவுக்கும் பிள்ளைக்கு வந்து எதிர்மூலயமாக தான் இருக்கும் எல்லா குடும்பத்துலேயுமே. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வயசாகும் போது தான் அப்பாக்களை வந்து பிள்ளைகளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் இதுவும். இப்போ என்ன படுத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்தி அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, விநாயகர் சதுர்த்தி அப்போ வீட்டுக்கு எதிர்த்தாப்புலே ஒரு விநாயகர் படத்தை வச்சு விநாயகர் சதுர்த்தி கொண்டே கரைக்கிறார். இதில் இருந்தே கொஞ்சம் வந்து அப்பாவுக்கும் மையனுக்கும் கொஞ்சம் வாக்குவாதமாகி கொஞ்சம் ப்ராப்ளம் இப்படியே போயிட்டே இருக்கு அவங்க கதையில். அப்புறம் ஒரு பக்கம் வந்து 10வது SSLC படித்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வீட்டிலேருந்து ஓடி வருவாங்கள்ல ஒரு சுச்சுவேஷனில், அங்கேருந்து ஓடி வர்றாரு. ரிலீஃப் ஆகி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து சம்டைம் ஓடி வர்றாரு. அது என்ன முழு கதை என்னன்னு தெரில. சம்டைம் ஓடி வர்றாரு. அப்பாவோட பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, ஒரு கட்டம் ஜாதி பண்ண ஓடியாந்துறாரு. ஓடியாந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறாரு. இதுதான் அவரோட இது கேஸ்ட் ப்ராப்ளம். இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணணும் அப்படின்றக்காக ஒரு இது பண்ணுறாரு. அதுதான் மேரேஜ் பண்ணுறாரு. என்ன, அவங்க வேறு கேஸ்ட்டு, இந்த பொண்ணு ஒரு வேறு கேஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கார். அவர் வந்து அவரோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணியில் தான் குளிப்பார். சரிங்களா? 3 வேளையும் சுடுதண்ணியில் குளிப்பார். சுடுசோறு தான் சாப்பிடுவார். அவரோட கேரக்டரு நல்ல வெள்ளைன்னு செக்கச்சவேர்னு இருப்பார். மனுஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ வெள்ளையாக இருப்பார். இந்த ஊரில் கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து தனி பேர் சித்தார்த்தன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சித்தார்த்தனுக்கு ஒரு தனி மெஜாரிட்டினா என்ன, ஆளுங்க அப்படின்லாம் இல்லை, ஆள் பார்க்க அழகாக இருப்பார், சொத்து பத்து உள்ளவர் அப்படின்ற மாதிரி பேச்சு ஊருக்குள்ளுக்குள்ளே. ஆனால் சொத்து பத்துக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அந்த கதைக்கு வர்றேன். இங்கே வந்துட்டு சுடுசோறு கஞ்சி கொடுப்பார். ஆனால் அவங்களோட வீடு கல்யாணம் பண்ணார்ல, ஜாதி எதிர்த்தாங்க. அங்கே அவங்க பக்கம் ஒன்றும் இல்லை, இவங்க பக்கம் ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான், இவங்க ஜாதிக்காரங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒத்துக்கிட்டாங்க. இதுதான் ரீசன். ஒத்துக்கிட்டோன்னே கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணக்கப்புறம் இவங்க வீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூரை கொட்டா வீடு தான். ஒரு கூரை வீடு, பழைய கஞ்சிக்கு வழி இல்லாத ஒரு குடும்பத்தில் தான் இவர் வந்து கல்யாணம் பண்ணுறாரு ஒரு பொண்ணை. அந்த பொண்ணோட ஃபோட்டோவை நான் காட்டுறேன். கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் பண்ணக்கப்புறம் சுடுசோறு தான் சாப்பிட ஆசைப்படுவார் இல்லையா, சுடுசோறு கட்டுரை சாப்பிடுவார். சுடு தண்ணியில் தான் குளிப்பார். ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி தான் போடுவார். இதுதான் அவரோட கேரக்டராக இருந்துக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு தேவைப்படும்ல. இவர் வந்து வேலைகளுக்கு இங்கே போகாமல் ஒரு பக்கத்தில் வேலைக்கு போகிறாரு. எங்கே போகிறாரு அப்படின்னா, ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாரு. ஒரு வாட்ச்மேன் வேலை, EBயில் வாட்ச்மேன் வேலை கிடைக்கிது அவருக்கு. வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாரு. வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு இங்கே ஏதோ சம்பாதத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வந்து அவங்க மனைவி வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுனால அவர் வந்து இவராலே திட்டப்படுறாங்க. அவங்க வந்து மலடி அப்படின்ற மாதிரிலாம் பேசி திட்டுறாங்க. அந்த காலத்தில் அப்படி தானே, எல்லாருமே அப்படி தான் இருக்கும்போது திட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் குழந்த கன்சீவ் ஆகுறாங்க அவங்க அம்மா. சாரி,
அவங்களோட மனைவி கன்சீவ் ஆனோடனே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பணம் கொஞ்சம் இருக்குன்றதுனால, ஏன்னா அங்கேருந்து ஓடி வரையில் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்தவர் இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, என்னோடய குழந்தை வந்து குழந்தை கன்சீவ் ஆகிறாங்க சரிங்களா. கன்சீவ் ஆனோன்னு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறாரு. குழந்தை இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாரு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் காட்டுறாரு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் காட்டிக்கிட்டு அடிக்கடி செக்கப் கூட்டு போகிறது, அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறது, ஆட்டோவிலே கூட்டிகிட்டு போகிறோம், ஆட்டோவிலே கூட்டு வருவார், பஸ்ஸில் கூட ஏற மாட்டாராம், ஆட்டோவில் தான் கூட்டு போகிறான், ஆட்டோவில் கூட்டு வருவாராம். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் குழந்தை பிரசவம் நடக்க போகுது அன்னைக்கு சரிங்களா. அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தை பிரசவம் ஆகும்போது கவர்மெண்ட் டாக்டரில் வந்துட்டு வெளியில் நிற்கிறாரு. அவர் நிற்கும்போது உள்ள குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நிலைமை எல்லா தகப்பன்களுக்கும் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங்ஸ் அப்படி இருந்து போகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு, நமக்கு ஒரு ஆண் குழந்தையோ பெண்களோ ஏதோ ஒரு குழந்தை பிறந்தால் போதும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதன்னு குழந்தை பிறக்க போது அந்த குழந்தை வந்து இறந்து போகிறது. அது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாக வந்து அவர் வந்து கருதுகிறாரு. அப்போ வந்து அந்த இறந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மனைவியோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து இறந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து உள்ளே போய்ட்டு அவர் மனைவியிட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைய என்ன பண்ணணும், கொண்டு போய்ட்டு எதாவது பண்ணணும்ல, சடங்கு சம்மந்தம் பண்ணாமல் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இறந்துட்டு உடனே ஒரு கட்டப்பை எடுத்துக்கிறாங்க. அந்த இறந்த குழந்தைய ஒரு கட்டப்பையில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு நடந்து பையில் சும்மா வச்சுக்கிட்டு குழந்தைய பையில் போட்டுக்கிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு வர்றாங்க. குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வர்றாங்க. அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில். இவங்க அவங்க அம்மாவோட அம்மா இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மட்டும் அந்த கட்டப்பையில் போட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்து இறந்துருச்சுல்ல. அது இறந்தோன்னே அந்த சிசுவை வந்து கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல புதைக்கிறாங்க. அந்த இடத்தையும் நான் வந்து காட்டுறேன், புதைச்சப்பட்ட அந்த இடத்தையும் நான் காட்டுறேன். புதைச்சிட்டாங்க. அதோடு அந்த இது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு, 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கன்சீவ் ஆகிறாங்க. அந்த இது ஒரு பெண் குழந்தை. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குழந்தை பிறக்குது. அவர் வந்து அடிக்கடி ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறது, கேரிங் ரொம்ப பயங்கர கேரிங் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தை டெலிவரி ஆகுது. அந்த குழந்தை டெலிவரி ஆன சமயத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பண ப்ராப்ளம் வரும் தெரியுங்களா. அப்போ பண ப்ராப்ளம் வரும்பொழுது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே தான் வந்து தன்னோட அப்பாவோட சொத்து வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறாரு, அவங்க சொந்த தங்கச்சியோட திருமணம் நடக்கிற அன்னைக்கு போகிறார் சொத்து வாங்குறதுக்கு. சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே போகும்போது கல்யாணம் நடக்க போது இவர் என்ன தோணுது, இவர் மனசுக்குள்ளே, இப்போ விட்டோம் அப்படின்னா இப்போ கல்யாணத்தை நிறுத்தி பணத்தை வாங்கினா உடனே கொடுக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கொஞ்ச நாள் தள்ளி போ ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கல்யாணத்தை நிறுத்தி சொத்தை பிரித்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போட்டு அந்த காலத்தில் 1,00,000 ரூபா எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவர் ரூபா பணத்தோடு வாங்கிட்டு இங்கே வந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட வளர்க்குறது இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் செலவுக்கு எடுத்துக்கிட்டு மிச்ச காசுகளை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புதுக்கோட்டையில் இந்த வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த செருப்பு தைக்கிறவங்க, இந்த பழக்கடை வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி ஆளுகளுக்கு வட்டிக்கு விடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் பேருக்காக கொடுத்துட்டு ஒரு நோட்டில் எழுதி வைக்கிறார். அந்த நோட்டு இருக்குது, பட் அந்த நோட்டு இப்போ இருக்கிறதுல இருந்தால் எடுத்து வைக்கிறேன், காட்டுறேன் உங்களுக்கு. எழுதி வைக்கிறாரு, கொடுக்குறாரு, வட்டிக்கு கொடுக்குறாரு. இவர் வந்து கொஞ்சம் மினுக்கான டைப்பா, இவர் எப்படி வெயிலில் போயிட்டு வட்டி வாங்குறன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அனுப்பி வட்டி வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த ஆளும் ஏமாற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் இவராக போயிட்டு அந்த கடையில் கேட்கும் பொழுது அந்த கடைக்காரங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பாதி பேர் கொடுக்குறாங்க, பாதி பேர் இல்லை இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இவர் அலைஞ்ச முடியாமல் அந்த காசு டிவால் ஆகுது, வட்டி பணத்தினால டிவால் ஆகுது சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இவர் என்ன வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மினுக்கான வேலை பார்க்குறது, இங்கே வீட்டில் அவங்க மனைவி வந்து சம்பாரித்து வச்சுக்கக்கூடிய அந்த காசுகளை திருடுறது, அவங்களோட அம்மா காசை திருடுறது, இங்கேருந்து கொண்டு போகிற ஒரு டேப் ரிகார்டை கொண்டு அடமானம் வச்சு அந்த காசை வச்சு ஏதோ ஒன்று சாப்பிட்றது, அயன் பண்ணுற சட்டை அயன் பண்ணுற காசுக்கு வந்து ஒரு காசுக்காக ஏதோ ஒன்று திருடி கொண்டே வச்சு இது பண்ணுறது, இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு அமாவாசையில் பிறந்தவர் சரிங்களா. அவர் அமாவாசையில் பிறந்தனால திருடுறாரா இல்லை சுச்சுவேஷனுக்காக திருடுறாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஒன்று என்னென்னா, அமாவாசையில் பிறந்த திருடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மூட நம்பிக்கை என்னன்னு தெரியல, அது ஒன்று இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் திருடுறாரு, அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் போது குழந்தை வளருது. குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் இந்த கொஞ்சம்
அவர் இடுப்பளவுக்கு வளர்ந்த குழந்தைய வந்து கூட்டிக்கிட்டு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா திருவிழாவுக்கு போகிறார். திருவிழாவுக்கு போகிற சமயத்தில் என்ன நடக்குதுன்னா அங்கே ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்பார்க் அப்படின்னா ஒரு லைஃபோட திருப்பு முனை அமையும் தெரியுங்களா. நல்லா வேணாம் மெனிக்கிட்டு அயன்மனை சட்டையை போட்டுக்கிட்டு என்ன தான் சுடுதண்ணில் குளித்து 3 வேளை சுடுசோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் அவரோட லைஃபே சேஞ்ச் ஆகுது. எப்படின்னு பாருங்கள் அப்படின்னா அந்த அப்போ வந்து குழந்தை என்ன பண்ணுது, குழந்தைய கூட திருவிழாவுக்கு போகிறார். திருவிழாவுக்கு போகும்போது பட் என்ன வேணும், திருவிழாவுக்கு போகும்போது பணம் வேணும். பணம் எடுத்துகிட்டு போகாமல் இவர் வந்து போயிருக்கார் திருவிழாவுக்கு, குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காரு. அந்த நிமிடத்தில் அந்த மகன் வந்து ஒரு பொம்மை மேலே கை காமிச்சு அந்த பொம்மை வேணும்னு சொல்லி அழுகுது. கண்ணு கலங்குது. யாருக்கு, அந்த குழந்தைக்கு கண்ணு கலங்குது, இவருக்கும் கண்ணு கலங்குது. ஏன் அப்படின்னா பையில் 10 பைசா காசு இல்லை. அதை வாங்கி கொடுக்குறதுக்கு முடியாமல் நிலமையில் குழந்தைய அழுது இவரும் அழுகிறாரு. அந்த இடத்துல குழந்தைய தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு நடந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் எங்கே போகிறாரு அப்படின்னா லோடு மேனாக ஒரு வேலைக்கு சேர்றார். லோடு மேனா என்ன வேலை, கல் தூக்குறது, மண் தூக்குறது, சிமெண்ட் தூக்குறது, இந்த மாதிரி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு அந்த மக கேட்ட அந்த பொருளை வாங்கி கொடுக்குறதுக்கு 1 மாதம் ஆச்சு. ஏன்னா சம்பளம் இப்போ கம்மி, இப்படி இந்த ஏதோ ஒரு பிரச்சனை, அது சம்பளத்தை வாங்கி மக கேட்டதை வாங்கி கொடுத்துட்டாரு. பட் அடுத்தடுத்து வாங்கி கொடுக்குறதுக்கு காசு வேணுன்றக்காக வேறு வழி இல்லாமல் ஓல்டு SSLCயே முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கூலி வேலைக்கு கிளம்புறாரு. தன்னோட மகளுக்காக கூலி வேலைக்கு கிளம்புறாரு. சம்பாதிக்கிறாரு, குடும்பம் நடத்துகிறாரு, ஏதோ ஒரு ஃபாலோட. அப்புறம் குடியில் இறங்கிட்டாவே தெரியுமே முடிஞ்சு சோழி அப்படின்ற மாதிரி குடியில் இறங்கினோன்னே குடிக்க ஆரம்பித்தார். சம்பாதிக்கிறது, குடிக்கிறது, குழந்தைக்கு ஏதோ வாங்கி கொடுக்குறது, வீட்டுக்கு எதுவும் வாங்கி கொடுக்குறது. ஏன்னா அவங்க மனைவி சம்பாரித்து சோறு போட்டுக்கிட்டு இருக்கு, சரிங்களா. அப்படி இருக்கும்போது இப்படியே அவங்க காலங்கள் போயிட்டுருக்கும்போது அப்புறம் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவரோட லைஃப் ரொம்ப மோசமாகுது. குடி அப்படின்றது ரொம்ப மோசமாகுது. தீபாவளி சமயம்லாம் வசூல் பண்ணுவாங்க. தீபாவளி சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா கூலி ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களாம் போய்ட்டு கடை போயிட்டு வசூல் பண்ணி நோட்டு இருந்தால் அந்த காசை வந்து தீபாவளியெல்லாம் கொண்டாடுறது. இந்த மாதிரி அவரோட லைஃபு போயிட்டே இருக்குது. குடியில் இறங்குறாரு. வருஷங்கள் ஆக அவரோட இளமைகள் வந்து போயிட்டே தானே இருக்கும். அப்படியே 40 வயசாகுது, 50 வயசாகுது. 50 வயசுக்கு அப்புறம் என்ன வயசாகும், 60 வயசு ஆகும்போது அடுத்து வந்து இவரோட கதை ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். இது வந்து அடுத்தடுத்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கிற ஒரு ஐடியா இருக்குது. அதனால் சொல்லாததெல்லாம் ஷார்ட் ஃபிலிமில் வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா. இப்போதைக்கு இவரோட கதை 50 வயசுலேருந்து 60 வயசோட இவர் கதையை நிப்பாட்டுவோம். இதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.